சூப்பர் சிங்கரில் இளையராஜா அவர்கள் மாதிரியே வந்து பாடி அவருடைய பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடினதுனால மிகப்பெரிய அளவில் பிரபலமானவர் தான் ஷரண்ராஜா அவர்கள். ஏன்னா அவருக்கு தகுந்த மாதிரியான இளையராஜா அவர்களுடைய பாடல்களை அவருடைய குரல்லையே பாடி மிகப்பெரிய அளவில் எல்லோரையுமே கவர்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலை இப்போ வந்து அவர் ரன்னரப் ஆகியிருக்காரு. இவர் இப்போ இளையராஜா அவர்களை பார்க்கணும் அப்படின்னு வந்து இருக்கார். அப்படின்ற மாதிரி எப்படியாவது நான் இளையராஜா அவர்களை பார்த்துடணும் அப்படின்னும் அவர்கிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு ஷரண்ராஜா அவர்கள் வந்து உறுதியாக இருக்காராம். இப்போ இந்த விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வயலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏற்கனவே வந்து அவர் மிஸ்கின் அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சப்போர்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. வீடு கட்ட போகிறேன், அதே போல் எதுவுமே இல்லாத பசங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறது அப்படின்னு பல விஷயங்கள் தொடர்ந்து இவர் செய்கிறதாக தொடர்ந்து இவரை பற்றி தகவல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நிக்கில் அவர்கள் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தாலும் சரண்ராஜா அவர்கள் ரன்னரப் ஆனதை தாண்டி நிச்சயமாக அவர் வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவார் அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் ரன்னரப் ஆகிட்டார். இருந்தாலும் அவருடைய இந்த ஒரு முயற்சி தொடர்ந்து வெற்றி அடையணும் அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போது வித் லவ் திரைப்படம் வந்து வெளியாகி கிட்டத்தட்ட 5-6 நாட்களை கடந்துருச்சு. உலக அளவில் 12 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு அப்படின்ற செய்திகள் வெளியாகி மிகப்பெரிய அளவில் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகியிருக்காங்க. அபிசன் தான் இதில் வந்து நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. இந்த நிலையில் ஏற்கனவே டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை இயக்கியிருந்தார். இப்போ இதில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியே போனால் பிரதீப் ரங்கநாதன் மாதிரி அபிசன் சஞ்சய் அவர்களும் வந்துடுவார் அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அந்தளவுக்கு இந்த படம் வந்து மக்களுடைய நல்ல வரவேற்பு பேச்சு வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இது போல் நிறைய படங்கள் கொடுத்தா நிச்சயமாக மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் இப்போ வித் லவ் திரைப்படத்தை பற்றி தான் பேசி வந்துட்டுருக்காங்க. சமூக வலைதளங்களில் அது வைரலாகவும் பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.